பக்கத்திலே இப்படி ஒரு சூப்பரான ஸ்பாட், அதுவும் தருமபுரியில். எப்படி நான் இவ்வளோ நாளாக இதை பார்க்காம இருந்தேன்னு எனக்கே தெரியல. டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டேன். தண்ணி குதிக்கிற சவுண்டு நல்லாவே கேட்குது. ஆனாலும் தண்ணி குதிக்கிற இந்த இடத்த மட்டும் என்னால் கண்டே பிடிக்க முடியல. ஃபாரஸ்ட் உள்ள இருக்கிற கொடித்தட வழியாக கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் பண்ணி தான் இந்த இடத்துக்கே போனேன். இங்கே தான் இங்கே சதம் கேட்குது. வாங்க வாங்க போய் பார்க்கலாம். ஏன்னா கோபம் போயிட்டே இருக்குது. அனுமார் வாழாட்டம். எங்கே அந்த ஊத்துக்குழி இருக்குன்னு தெரியலையே. கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னிவிட்டி மாதிரி, நடந்து போகிற தடமெல்லாம் தண்ணியாக ஓடிட்டு இருக்கு. இது நடந்து போகிறதுக்காக விட்டு வச்சிருக்க தடங்க. அந்த தடத்துலேயே தண்ணி போயிட்டுருக்கு. இந்த தண்ணி எங்கேருந்து மலையில் மலையினால தான் இங்கேருந்து வந்துட்டுருக்கு. பக்கத்தில் இங்கே சவுண்டு நல்லா தெளிவாக கேட்குது. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு வழியும் இல்லை. இருக்கிற ஒரு வழியில் போயிட்டு இருக்கிற தண்ணியோட நானும் சேர்ந்து போயிட்டுக்கிறேன். அதுதான் சவுண்டு என்ன பலமாக கேட்குது. ஒரு வேளை பக்கம் வந்துட்டோமா? அடடா, தண்ணி ஏகப்பட்ட தண்ணி போகுது. நிறையா குடிக்கிறது. ஃபைனலாக காட்டி ஒரு தடவை அட்வைஸ் பண்ணி நடந்ததுக்கப்புறம் செருப்பு கூட நடக்குது. என்ன ஆகுது? தண்ணி நல்லா கிளியராக இருக்குங்க. செம்மையாக இருக்குது தண்ணி. கிளைமேட் வேறு சரியில்லைங்க. மூடி வெயில் திறந்து இருக்குது. சில்லுன்னு காற்று இருக்குது. அதனால் குளிருன்னு சொல்லிட்டு குளிக்கிறது கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஆனால் குளித்தோம்னா வேறு லெவலாக இருக்கும். ஃபுல்லாக மழை பாருங்கள். அந்த மழை மேலேருந்து கீழே அடிச்சுட்டு வர தண்ணி தான் எல்லாமே. க்ளீனாக இருக்குது தண்ணி. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம்னா அப்படி குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே போய் பார்க்குறேன். இன்னும் மேலே அடுத்த அங்கே மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்காங்க. யாரும் குளிக்கிறாங்க போலையே. அப்போ அந்த தண்ணியை போய் ஆகணும். வாங்கலாம். நான் இங்கே தாங்க பக்கத்து ஊர் தாங்க. ஆனால் எனக்கு இங்கே தண்ணி இதுமாரி போய்ட்டுருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. வேறு அந்த பக்கம் தண்ணி ஃபுல்லாக பாரிங்கில் வந்துட்டுருக்கு. அப்படியே இந்த பக்கம் நீ கொஞ்சம் தண்ணி வந்துட்டுருக்குது. அப்படியே ரெண்டு சேர்ந்து ஒன்றா அப்படி ஜாயின் ஆகி கீழே போய்ட்டுருக்கு. தண்ணி ஊற்றிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சு கடைசியில் ஊற்றிக்கலான்ற முடிவுக்கு வந்துட்டோம். சின்னதாக ஒரு ஃபால் செட்டப்பில் இந்த பிளேஸ் வேற லெவலாக இருந்தது. இப்படி ஒரு இடத்த பார்த்துட்டு குளிக்காமல் போனால் நல்லாவா இருக்கும். அதனால் குளிச்சு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். இந்த ஸ்பாட்டோட பேர் ஊத்துக்குழின்னு சொல்கிறாங்க. இங்கே குளிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியாகவே இருந்தது. எனக்கு எண்டே கிடையாதுலாங்கிற மாதிரி அப்படியே தண்ணி ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்குது. அதான் குளித்து முடிச்சாச்சு. அப்படியே மறுபடியும் வந்த வழியே பார்த்து கிளம்ப வேண்டியது தான். இன்னும் கீழே நல்லா இருக்கும். நீ அப்படியே பார்த்துட்டே போவோம். பாருங்க தண்ணி எவ்வளோ பளிச்சுருக்கு பாருங்க. அப்படியே உள்ள கல் மண் எல்லாமே அப்படியே கிளியராக தெரியுது. இது எங்கேயாவது ஊற்று வருது என்னன்னு தெரியலிங்க. மலையிலேருந்து தான் வருது. ஆனால் மலையில் எங்கேயாவது ஊற்று மாதிரி கிளம்பி வருது என்னன்னு தெரியல. இதுக்கு பேர் மட்டும் ஊத்துக்குழின்னு வச்சுருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா அது சீசனல் டைமில் தான் தண்ணி இருக்கும். இப்போ மழை பெஞ்சு ரீசெண்டாக பெஞ்ச மழையினால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லாவே தண்ணி கிணறு ஏரி போனால் எல்லாமே ரப்பிட்டு கிடக்குது. தண்ணி அதனால் நல்லா போயிட்டுருக்குது. அப்படியே ஆற்றை பிடிச்சே நடந்து போயிட்டுருக்காங்கன்னு பார்க்குறேங்க. என்னடா தண்ணி பார்த்தா எனக்கு இதெல்லாம் வெளியூர்லேருந்து ரீல்ஸ் எடுத்து போகலாம். பார்க்குறது நல்லா பள்ளிச்சும் இருக்குது. அந்த மாதிரி இருக்குதா பார்க்குறதுக்கு. இந்த ஏரியா பேர் என்னன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா முக்கலாக்கிம்பட்டின்றாங்க. இந்த ஏரியாவோட பேர் முக்கலாங்கிம்பட்டியில் ஊத்துக்குழி. இந்த இடத்தோட பேர் ஊத்துக்குழி. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா முக்கலாங்கிம்பட்டி வந்துருங்க. தருமபுரியில் இருக்கிற முக்கலாங்கிம்பட்டி. முக்கலாங்கிம்பட்டியில் வந்துட்டு இங்கே லோக்கல் பீப்புள் கிட்ட ஊத்துக்குழி போகணும்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்களே வெளியே சொல்லுவாங்க. நானே இங்கேருந்து என் பக்கத்தூர் தான் இது. இங்கேருந்து நான் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நான் எங்கள் விட இருக்குது. ஆனால் எனக்கே இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரிஞ்சுது. அங்கங்கே மலையிலேருந்து வர சின்னதாக கொஞ்சமாக ஒரு தண்ணியெலாம் சேர்ந்து இங்கே அப்படியே ஃபுல்லாக ஒரு ஆறாக கன்வெர்ட் ஆகி போயிட்டுருக்குங்க. அவ்வளோதாங்க வந்தோம். குளிக்கிற ஐடியாவிலே இல்லை. ஆனால் அந்த தண்ணியை பார்த்துட்டு குளிக்காமல் போக முடியலைங்க. அதனால் குளிக்கலாம் சொல்லிட்டு இப்போ நேரம் தான் குளித்தோன்னா ரொம்பவே ஜாலியாக இருந்தது. நல்லா சூப்பராக இருக்குதுங்க. வேறு லெவலாக இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்.